சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலமாக சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ பரப்புரை. நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என்று இபிஎஸ் குற்றச்சாட்டு. பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னையில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்களும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்ததுடன் கலந்துரையாடினார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. கற்றுக்கொள்வதற்கு மிக பெரும் வாய்ப்பு ஒலிம்பிக் என்றும் வாழ்த்து. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக போலிச் சான்றிதழ் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்பதால் நடவடிக்கை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான வழக்கு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான 4 பேரின் வீடுகளில் சிபிசிஐடி சோதனை. உதகையில் குதிரை பந்தய மைதானத்திற்கு சீல் வைப்பு. 822 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஜூலை 8ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்கிறார். निष्ठा से प्रतिज्ञा करता हूं मैं हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை வழக்கில் திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ் உட்பட 9 பேர் கைது. நீண்ட நேரத்திற்கு பிறகு உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடைய நீராண்டிய செய்தியாளர் மதன், எந்த வழக்கில் எதற்காக இந்த கேள்வியை தற்போது உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு? கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குறித்து இதுவரைக்கும் 65 பேர் பலியாகியுள்ளார்கள். இவருடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்தது. இந்த ஒரு முடிவை எதிர்த்துதான் தற்போது சென்னையை சேர்ந்த முகமது கோஷ் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கை பார்க்கும்போது இந்த கள்ளச்சாராயம் குடிப்பது என்பது சட்டவிரோதமான செயல். அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டதாக கருத முடியாதுன்னு தெரிவித்துள்ளார். அதே போல தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவருக்கு குறைந்தபட்ச இழப்பீடு மட்டும் வழங்கப்படுகிறது. ஆனால் விஷசாராயம் குறித்து இது போன்ற பலியானவர்களுக்கு எதன் அடிப்படையில் இது போன்ற அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதே போல விஷசாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ அல்லது சமூக சேவர்களோ அல்லது சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்ததோ அல்ல என்பதால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் இந்த அரசின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் கூட விஷசாராயம் குறித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகை எப்படி வழங்க முடியும் என்றும் தமிழக அரசு கேள்வி எழுப்பினார்கள். அதே போல இந்த ஒரு தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசுடைய கருத்தை தெரிவித்து அறிந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று நீர் மஞ்சள் நிறத்தில் இருப்பதோடு மீண்டும் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் இறால்கள் இனப்பெருக்க பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நீராண்டிய செய்தியாளர் அசோக், என்ன காரணம்? இதுதான் முதல் முறையாக ஏற்படுதா? வழக்கமாக மீனவர்கள் என்ன சொல்றாங்க?
தேவப்பிரியன், இந்த மஞ்சள் நீரானது பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே இதே போன்ற மஞ்சள் நீர் வருகிறது. அதேபோல் இந்த கொசஸ்தலை ஆறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் திருவள்ளூர் மாவட்ட பள்ளிப்பட்டில் உருவாகி அதேபோல் இறுதியாக எண்ணூர் விரிகுடாவில் வந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கிறது. இது கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 16 கிலோமீட்டருக்கு வந்து இந்த நதியானது ஓடுகிறது. இந்த 16 கிலோமீட்டரில் வந்து பல தொழிற்சாலைகள் இங்கே இயங்குகிறது. குறிப்பாக வாகன தொழிற்சாலை, உர தொழிற்சாலை, அதே போல அனல் மின் தொழிற்சாலை, இது போன்ற தொழிற்சாலைகள் இயங்கக்கூடியது. இந்த கழிவுகள் அனைத்துமே வந்து இந்த கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 மீனவ கிராம மக்கள் வந்து இந்த மீனவ நம்பியே தான் வாழ்கின்றனர். தவிர இது முற்றிலும் இந்த மாதிரி மாசுபடுவதால் வந்து இவருடைய நான் வந்து எண்ணூர் பகுதி சார்ந்தவன், மீனவன் தான். தொடர்ந்து இந்த ஆற்றுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 முறைக்கு மேலே வந்து மஞ்சள் நிறமாக ஆறு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. மஞ்சள் கலர் அப்படி டார்க் மஞ்சளில் வருது. ஆறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மஞ்சளாக மாறிடுது. இது வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய எந்த தொழிற்சாலை என்று இது வரைக்கும் எந்த அதிகாரியாலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ரொம்ப பாதிப்பு. எந்த மீனுமே இந்த ஆற்றுலேயே உற்பத்தி ஆகாது, வளராது, உயிரோட வாழ முடியாது. அது மீனாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், எறாவாக இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்த 800 கொசத்தலை ஆறு மாறி இருக்குது. இது ரொம்ப அழிவுக்கான ஒரு ஆரம்ப நிலைன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமை. பல முறை வராங்க, பக்கெட்டில் தண்ணி எடுக்கிறாங்க, ஆய்வு கொண்டு போறேன்றாங்க. நேற்று கூட அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இயற்கையாகவே வந்து ஆற்றுல தண்ணியிலேருந்து கிளம்பி வெளியே வருதுன்றாங்க. கேட்டால் பாண்டிச்சேரியில் அது மாதிரி தான் மஞ்சளாக வந்ததுன்றாங்க. இதெல்லாம் கிடையாது. இது வேண்டுமென்றே சதி நடக்குது. இந்த ஆற்றை முழுமையாக அழிச்சு இங்கே இருக்கக்கூடிய மீனவருடைய வாழ்வாதாரத்தை முற்றுமா அழிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக இப்போ வழக்கமாக இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து எந்த மாதிரி மீன்கள் வந்து இங்கே இனப்பெருக்கம் செஞ்சு இப்போ இந்த கழிவுனால என்னென்ன மீன்கள் வந்து தற்போது காணாமல் இருக்கிறது? பெரும்பாலும் சொல்லக்கூடிய எந்த மீன் வகையுமே இங்கே கிடையாது. ஆற்றுல கிடையாது, சுத்தமாக கிடையாது. எந்த மீனுமே கிடையாது. இப்போ ஆற்றுல இந்த மடவை மீன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கடல் பழவேற்காடு போனாக்கா கிட்டத்தட்ட வந்து 10 கிலோ மீன் போட்டில் துள்ளி குதிக்கும். சும்மா ஓடும் போதே வலைலாம் விடுத்தாவில்ல. அப்படி விழுந்து அப்படி உயிர் வாழ்ந்த மீன், நல்லா செழிப்பா இருந்த மீன், இன்னைக்கு அந்த மீன் பார்க்கறதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மீன் கிடையாது, நண்டு கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை அல்மத்தில் இந்த சாம்பல் கழிவுகள், சாம்பல் மேடா இந்த சேரும் சகதியமாக இருந்தால் தான் நண்டு, எறா, மீன் உற்பத்தி ஆகும், வளரும், உயிர் வாழும். ஆனால் இங்கே என்ன ஆகி போச்சு, சாம்பல் மேடாக ஆகி போச்சு. மேலே கீழே அடியில் சாம்பல் மேடு, மேலே மஞ்சள் நிறமாக கலரு, அதுக்கு மேலே சிபிசிஎல் ஆயில் கழிவுகள், ஒட்டுமொத்தமாக இந்த கொசத்தலை ஆறை அழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. தேவப்பிரியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மீனவ மக்கள் வந்து இந்த ஆற்றை நம்பிதான் வந்து வாழ்கிறார்கள். தற்போது இந்த தொழிற்சாலையில் வரக்கூடிய அந்த கழிவினால வந்து நண்டு என்று சொல்லக்கூடிய அந்த இனமும் அழிக்கப்பட்டிருக்கு. பழவேற்காடு நண்டு மட்டுமே இருக்கிறது. 800 என்று அது வரைபடத்திலே எடுக்கப்பட்டிருக்கு அந்த நண்டு. இது அதே போல இந்த உப்பளம் என்று சொல்வார்கள். தற்போது இந்த உப்பளம் என்பது வந்து தூத்துக்குடி, மரக்கணம் அந்த இடத்துல தான் இந்த உப்பளம் இயங்கி வருகிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பளம் என்ற பகுதியே வந்து தற்போது அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கழிவு நீரால் வந்து இதுக்கான ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். உடனடியாக அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து இதுக்கான நஷ்டஈடு தர வேண்டும். இது முடிவெடுக்க வேண்டும் என்பதே இந்த தகவலுக்கு நன்றி அசோக்.